ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்னடா தலையெல்லாம் காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நம்ம வீட்டில் எல்லாத்துக்கும் சளி பிடிச்சிச்சுங்க. சரின்னு அம்மா மூலிகை தலையெல்லாம் பொரிச்சிட்டு வந்து தலை ரசம் வச்சு கொடுத்தாங்க. இந்த தலை ரசம் சளிக்கு ரொம்ப நல்லதுங்க. சீக்கிரமாக சளி சரியாயிருங்க. நீங்கள் ஆமாங்க, இந்த தலை ரசத்தை அப்படியேவும் குடிக்கலாங்க, இல்லை சுடு சாப்பாட்டில் போட்டு பிணைஞ்சும் சாப்பிட்லாங்க. இது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாங்க. சீக்கிரம் சளி சரியாயிருங்க. ஆமாங்க, அம்மா சொன்னாங்க இந்த தலை ரசம் தாத்தா வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், எங்கள் தாத்தாட்டிருந்து கற்றுக்கிட்டு தான் எங்கள் அம்மா எங்களுக்கு வச்சு கொடுத்துட்ருக்காங்க. இந்த ரசம் சிக்கன் குழம்பு மட்டன் குழம்புக்கு ஈக்குவலாக இருக்குங்க. அந்த அளவுக்கு செம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ரசத்தை நீங்களும் ட்ரை பண்ணணும் தான் உங்களுக்காக அம்மாட்ட கேட்டு வீடியோ எடுத்திருக்குங்க. இந்த ரசத்தோட எப்படி பண்ணணுங்கிற ஃபுல் வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் பாருங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு பூண்டு, மிளகாய், கருவேப்பிலை, மல்லி, சீரகம், மிளகு, சுக்கு, பெருங்காயம் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துட்டுங்க. அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஒரு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மூலிகை தலையெல்லாம் போட்டு நல்லா வணக்கணுங்க. வணக்கி ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கணுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கடாயில் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை கொஞ்சம் தேவையான அளவு போட்டு வணக்கணுங்க. வணக்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த மூலிகை சாறு எடுத்து ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கொதிக்க வச்சு இறக்குனா நம்ம மூலிகை ரசம் ரெடிங்க. இது சளிக்கு ரொம்ப நல்லதுங்க. மறக்காமல் இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட் செம்மையாக இருந்துச்சுங்க. மறக்காமல் நம்ம ஜிஎஸ்பி வ்ளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.